ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரலட்சுமி பூஜை விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல் நாளே ஃப்ரைடே வந்து பூஜை. நம்ம தேர்ஸ்டேவே வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை விசில்ஸ் எல்லாம் கழுவிக்கணும். பூஜை விசில்ஸ் கழுவுறதுக்கு வந்து நான் பீதாம்பரி பவுட்ரும் பேக்கிங் சோடாவும் அது கூடவே கொஞ்சம் லெமனும் எடுத்திருக்கேன். லெமனோட ஜூஸு அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாமி படத்தெல்லாம் முதல் நாளே துடைச்சி அதையும் எடுத்து பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். சாமி படம் துடைக்கிறதுக்கு ஒரு க்ளீனான வாட்டரில் பச்சை கற்பூரம் கொஞ்சம், ஜவ்வாது கொஞ்சம், அபிஷேக பன்னீர்னு சொல்லிட்டு நீங்கள் பூஜை ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா க்ளீனான டவல், அதாவது பூஜை படங்களெல்லாம் துடைக்கிறதுக்குனே நீங்கள் ஒரு கிளாத் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வச்சு துடைச்சிக்கோங்க. அதுவும் அந்த வாட்டரோட ஸ்மெல்லு அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் தண்ணியில் கழுவுறதுக்கு இந்த மாதிரி இந்த 3 பொருளும் ஆட் பண்ணி கழுவுங்க. நல்லா மங்களகரமாக இருக்கும். வாசனையான பொருள் இருந்தாவே மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்கும். சேம் அதே மாதிரி பொட்டு வைக்கிறதுக்கும் மஞ்சளும் சந்தனமும் கொஞ்சம் கலந்து அது கூட வெறும் தண்ணியை கலக்காமல் இந்த மாதிரி பன்னீரை கலந்து குழச்சி அதை பொட்டு வச்சிங்கன்னா அதுவும் மணமாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அதே மாதிரி சாமி படம் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வளையல் மாலை வந்து போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் அது ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் மாலை வந்து சாமிக்கு எந்த ஹைட்டில் போடுறீங்களோ அந்த ஹைட்டுக்கு நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்து கட்டுறதுக்கு கொஞ்சமாக நூல் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. 1க்கு 2 முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு அது கூடவே அந்த முடிச்சுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஒரு வளையல் எடுத்து அப்படியே வைங்க. பக்கத்தில் அந்த நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு வளையல் ஒன்று எடுத்து பக்கத்தில் வைங்க. வளையல் ஒன்று எடுத்து வச்சு அதை அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் அந்த வளையல் நம்ம செகண்டாக வச்சோம் இல்லையா, அந்த வளையலுக்கு பக்கத்துலேயே இந்த நூலை இடையில விட்டு அப்படியே வளையலுக்கு உள்ள கை விட்டு அந்த மாதிரி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸி தான். பூ கட்ட தெரியாதவங்க கூட கட்டலாம். அப்படியே வெளியே எடுத்து இறுக்கிடுங்க. நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இறுக்கி பிடிச்சிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி ஒரு பேங்கிள் எடுத்து வைக்கிறோம். அந்த பேங்கிளுக்குள்ளே இருக்க நூலை எடுத்துட்டு அதை எடுத்து அதே மாதிரி அந்த பேங்கில் ஒரு சுற்றி பேங்கிளுக்குள்ளே விட்டு எடுத்துடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் புரியலைன்னா வீடியோவை நல்லா இன்னொரு டைம் ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி வச்சு நல்லா பின்னிட்டு வாங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி உங்களுக்கு எந்த ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே பேங்கில் வந்து வச்சு சுற்றி எடுத்துக்கிட்டு வர வேண்டியது தான். அவ்வளோதான். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிச்சு போடும்போதும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சு மாதிரியே லாஸ்ட்டு பேங்கிளில் நம்ம அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. ஒரு முடிக்கு 2 முடி நல்லா டைட்டாகவே போட்டுருங்க. நான் ஸ்லோ மோஷனில் முடிச்சு எப்படி போடணுன்னு காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்து அதே மாதிரி நீங்கள் ஸ்லோவாக போட்டுக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நூலை கேப் விட்டு அந்த கேப்பில் நூலை விட்டு எடுத்து இறுக்குனிங்கன்னா டைட் ஆயிரும். அதே மாதிரி டைட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த சைடும் அந்த சைடும் வந்து கட்டுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், நூல் கொஞ்சம் விட்டுருக்கேன். அடுத்து வந்து வெத்தலை பாக்கு. இது வெத்தலை பாக்கு மடிக்கிறதுக்கு 2 வெத்தலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பாக்கு வச்சு உள்ளே இருக்கிற வெத்தலையை மடித்து சைடில் லெஃப்ட் சைடு கொஞ்சம் மடித்து ரைட் சைடு கொஞ்சம் மடித்து நூலில் வந்து கட்டியாச்சு. இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தாம்பூலம் கொடுக்கறதுக்கு வெத்தலை பாக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வெத்தலை பாக்கு, மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள் மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட போதும் முடியும்னா. அதுக்கு மேலே கொடுக்குறதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். நான் இங்கே வந்து வெத்தலை கட்டிகிட்ருக்க கேப்பில் ஹஸ்பண்ட் வந்து மா இலை தோரணம் கட்டுறதுக்காக மா இலைக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு இருந்தார். அதே மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது அந்த தாலி கயிறோடு சேர்த்து இலையில தட்டு வச்ச மாதிரி 2 மஞ்சள் குங்குமம் தட்டு கொடுப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வந்து வெறும் கோலப்பொடி, குங்குமமும் கிடையாது, மஞ்சளும் கிடையாது. கோல மாவு வந்து கலந்து வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்காது. நம்ம கொடுக்கும்போது அவங்க வாங்கிட்டு போய் வச்சாங்கன்னா அவங்க திருப்தியாக வைக்கணும். நம்ம
நம்ம கொடுக்குறதும் அந்த அளவுக்கு நல்லா திருப்தியாக இருக்கணும். அதனால் நான் வந்து லாஸ்ட் இயர் அதை தான் கொடுத்தேன். ஆனால் எனக்கு அது அவ்வளோவா திருப்தி இல்லை. அதனால் இந்த வருஷம் வந்துட்டு நான் மஞ்சள் 1/4 கிலோ, குங்குமம் 1/4 கிலோ தனித்தனியாக வாங்கிட்டு வந்து ஜிப்லாக் கவர் வந்து மினி சைஸில் சின்னது இருக்கும், அதையும் வாங்கிட்டு வந்து ஒரு பேக்கெட்டில் 100 பீஸ் இருந்தது. அதையும் வாங்கி மஞ்சள் தனியாக குங்குமம் தனியாக பேக் பண்ணி நான் மஞ்சள் குங்குமம் கொடுத்தேங்க. இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சமாக எடுத்து நம்ம அவங்க நெத்தியில் வச்சா அவங்களுக்கு அது ஒரு திருப்தி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் வந்து பேக்கெட் பண்ணி லாக் பண்ணி அதை வந்து தாம்பூலமாக கொடுத்தேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பிட்டை வந்து நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 30 பீஸும் 30 சுமங்கலிக்கு கொடுக்கலாங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 30-40 பீஸே வாங்கியிருந்தேன். வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி டபுளாக செவ்வக வடிவில் வந்து ஃபோல்டு பண்ணி நடுவில் ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதாவது ஒன்று வச்சு அந்த பேப்பர் சைடுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மடிச்சுக்கோங்க. அந்த பேப்பர் சைஸ்க்கு மறுபடியும் டபுளாக மடித்து மேலே இருந்து சுற்றிக்கிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பார்த்து மெதுவாக சுற்றிக்கிட்டு வாங்க. இப்படி சுற்றிட்டு வந்தீங்கன்னா ரவுண்டாக கிடைக்கும். இப்படி ரவுண்டாக கிடச்சி நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வளையல போட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம வளையல வந்து இப்படி செருகி விட்டுட்டோம் அப்படின்னா வளையலும் உடையாது, ப்ளஸ் பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். ஆப்வியஸாக நான் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் எல்லாமே நாள் நைட்டே வந்து இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்போ தான் தாம்பூலம் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு பூஜை அன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் எழுந்திரிச்சி வாசல்லாம் தெளித்து கூட்டி விட்டு கோலம் போட்டு என்னால் முடிச்ச ஒரு சின்ன கோலம் போட்டு அதுக்கு கலரெல்லாம் அடித்து வச்சுருந்தேன். நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே சமையல் ஆளும் வந்துட்டாங்க. சுண்டலும் நைட்டே ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. சமையல் ஆள் வந்து அவங்க வேலையை செஞ்சிட்ருந்தாங்க. இங்கே ஒலை காஞ்சிட்டு இருந்தது. அவங்க காயெல்லாம் வெட்டுறது, தேங்காய் துருவுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து நோம்பு கயிறு ரெடி பண்ணுறதுக்காக நோம்பு கயிறு வந்து ரெடி பண்ணி அதில் வந்து பூ வச்சு கட்டலாமேன்னு சொல்லிட்டு பூ வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. அம்மாவும் பூ கட்டுறது, மாலை கட்டுறது எல்லாமே அம்மாவே செஞ்சுட்டாங்க. நாங்கள் கடையில் வாங்கலை. உதிரி பூ வாங்கிட்டு வந்து நாங்களே மாலையெல்லாம் கட்டி போட்டோம். நாங்கள் இங்கே செய்ய சைடு பை சைடு அங்கே வந்து குக்கிங்கும் ஆகிட்டு இருந்தது. அவங்க குக்கிங் செஞ்சிட்ருந்தாங்க, சமையல்காரங்க வெளியே. நாங்கள் வந்து உள்ளே வந்து நமக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். தாம்பூலம் வந்து சாமிக்கு தான் எடுத்து வைக்கணும். அதை தான் அம்மா எடுத்து வச்சிட்ருக்காங்க. நம்ம எடுத்து வைக்கிற தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு, நம்ம கொடுக்குற அந்த பைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு, வெத்தலை பாக்கு, 11 ரூபா காசு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் பூ, இதெல்லாம் வச்சு தாம்பூலம் சாமிக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க. அம்மா தான் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அது தாம்பூலம் எடுத்து வச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாேருக்கும் தாம்பூல பை போடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்துக்கும் பேக் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அவர் பேக் பண்ணிகிட்ருந்தாங்க. இந்த மாதிரி விசேஷ டைமில் ஆளுக்கு ஒரு வேலை செய்யணும். ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்ருந்தாங்க, அம்மா ஒரு சைடு பூ கட்டிகிட்டு இருந்தாங்க, சமையலாளுக்கு ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. நானும் அப்பாவும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பேக்ரவுண்ட் டெக்கரேஷன், அலங்காரம் இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி விசேஷ டைமில் ஆளுக்கு ஒரு வேலை கலந்து செஞ்சிட்ருந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. தாம்பூல பையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குட்டி பையன், எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன். அடுத்து வந்து நம்ம அம்மன் அலங்காரம் தான். கீழே சாணி மொழிகி மாக்கோலம் போட்டு அதுக்கப்புறம் வாழை இலை வச்சு அதில் பச்சரிசியை பரப்பி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். அங்கே அம்மனை வந்து ரெடி பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். நானும் டேடியும் எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணியாச்சு. சாரி, அதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நானே செஞ்சுட்டு நானே ஷூட் பண்ண என்னால் முடியல. அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரசாதம் ரெடியானது சக்கரை பொங்கல், சுண்டல், தயிர் சாதம், லாஸ்ட்டாக வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து அவங்க தம் போட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் அப்படியே அது ஆறாமல் இருக்கட்டுமேன்னு சொல்லி அந்த தம்மை உரைக்காமல் அப்படியே விட்டுருந்தோம். ஃபைனலாக சாமி கும்பிட்ற நேரம் வந்தாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுருக்கோம். நான் இங்கே விளக்கு ஏற்றும் போது டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒன்று நீ பற்ற வச்சுட்டல்லடா, இனிமேல் நான் இப்போ மீதியெல்லாம் நானும் பற்ற வைக்கிறேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த சைடு அப்பா விளக்கு ஏற்றிட்டு இருந்தார்.
அம்மா வந்து சக்கரை பொங்கல் எல்லாம் படையலுக்கு போட்டுட்ருந்தாங்க. பாருங்கள், சாமிக்கு தாம்பூலம் எல்லாமே தேவையான எல்லாமே ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு தாம்பூல தட்டில் எனக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க வந்து வளையலும் தாம்பூல கயிறும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து இங்கே வச்சு படைச்சி நான் கூப்பிட்ட சுமங்கலிக்கெல்லாம் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் அந்த தாம்பூல தட்டில் இருக்குது. ஃபைனலாக சாமி கும்பிட்றது எல்லாருமே வந்தாச்சு. வந்ததையும் எல்லாம் தேங்காய் உடச்சி தேங்காய் சூப்பராக உடஞ்சிருந்தது ரவுண்டாக. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய க்ரௌடெல்லாம் வந்துருந்தாங்க. அந்த இதெல்லாம் ஷூட் பண்ண முடியல. தேங்காய் உடச்சி கற்பூர ஆரத்தி காட்டி சாம்பிராணி காட்டி எல்லாமே பண்ணி ப்ராப்பராக பண்ணினாங்க. ப்ராப்பராக பண்ணி நீட்டாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. குட்டி தம்பி எங்கள் ரிலேட்டிவ் தான். அவங்க அம்மாக்கிட்ட இருக்கவே இல்லை. மோஸ்ட்டாக என் ஹஸ்பண்ட்கிட்டயே ஒட்டிக்கிட்டான். கற்பூரம் ஆரத்தி காட்டியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க திருப்தியாக, அவங்க சந்தோஷமாக. குட்டி தம்பி க்யூட்டாக இருந்தான். அப்புறம் நானும் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஃபைனலாக சாமி கும்பிட்டு சாமிக்கு ஆரத்தி எடுத்து அதையும் எடுத்து வெளியே ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.